மே மாதம் 15ஆம் தேதி பாஸ்கா 6ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. நற்செய்தி வாசகம். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16 வசனங்கள் 20 23 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறு காலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்களும் துயருறுகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும் போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. உங்கள் மகிழ்வை யாராலும் பறிக்க முடியாதே. கர்த்தரின் ஒளி வந்திடும் வேளையில் கண்ணீரெல்லாம் ஆனந்தமாதே. இயேசுவின் அன்பு நெஞ்சில் மலர நம்பிக்கை தீபம் எரிந்திடுமே. அழுகையின் இரவு வந்தாலும் அதன் பின்னே விடியல் உண்டே. உலகம் மறந்தாலும் உயிர்த்த நாதர் அருகிலுண்டே. துயரங்கள் மாறி மகிழ்ச்சி மலரும் ஆனந்தம் போல் உள்ளம் புதிய வாழ்வு காணுவே. உங்கள் மகிழ்வை யாராலும் பறிக்க முடியாதே. கர்த்தரின் மொழி வந்திடும் வேளையில் கண்ணீரெல்லாம் ஆனந்தமாதே. இயேசுவின் நெஞ்சில் மலர நம்பிக்கை தீபம் எரிந்திடுமே. தாண்டி ஒளி பிறக்கும் கர்த்தரின் வாக்கு நித்தம் உண்மையே. உயிர் தெழும் நம்பிக்கை உள்ளம் நிரப்ப இருள் கடந்த வாழ்வு புதிதாய் மலருமே. இருள் கடந்தால் விடியல் வரும், இயேசுவின் அன்பு வென்றிடுமே. உயிர் தெழும் நாதரின் கிருபையாலே உள்ளங்கள் புதிதாய் மலர்ந்திடுமே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி கர்த்தர் தரும் நித்திய மகிழ்ச்சி, யாராலும் பறிக்க முடியாத இயேசுவின் அன்பின் பேரின்ப மகிழ்ச்சி.